This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நாம் எப்பவுமே சொல்கிறது தான் ஓகேங்களா. நம்மளுக்கு கண்டிப்பாக நம்பர் ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக உட்காரும் பார்த்தீங்களா. 57 புரியுதுங்களா. எந்த அளவுக்கு நம்பர் எடுத்துக்கணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 587 வந்து மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர். ஆல் போர்டில் 5 நம்பர் தாங்க கொடுத்தேன். ஆல் போர்டில் ஒரே நம்பர் தான் கொடுத்தேன். 2 நம்பர்லாம் கொடுக்குறதில்ல மெம்பர்ஷிப்புக்கு ஓகேங்களா. ஆல் போர்டு ஒரே நம்பர் தான் கொடுக்குறேன். எப்படி சூப்பராக ஹிட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி இங்கே கவனிங்க. இங்கே பாருங்கள் 529 கொடுத்துருப்பேன். இதை பாருங்களேன் பவர் பண்ணி 5 4 7 புரியுதுங்களா. அப்படியே ஃபுல் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எடுத்து தரோன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ டேரும் அப்படி தான் 3 ஷோவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் ஆல்ரெடி ஒரு வின்னிங் கொடுத்தாச்சுங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த மாதத்துல இன்னும் 5 நாள் இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். போன மாதம் எப்படி சொல்லி அடித்தோம். போன மாதம் உங்களுக்கு தெரியும், இந்த 10-20 நாளில் 2 வின்னிங் கொடுத்துட்டோம் ஓகேங்களா. போன மாதம் சொல்லி அடித்த மாதிரி இந்த மாதம் சொல்கிறேன். இந்த 31ஆம் மறுபடியும் ஒரு 2 வினிங்காக கொடுக்குற ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்பி கூடவே ட்ராவல் பண்ணுங்கள் சரிங்களா. என் கூடவே ட்ராவல் பண்ணுறப்ப தான் நான் நினைக்கிற நம்பர் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பாருங்கள். ஜஸ்ட் மிஸ் தான் நேரத்தெல்லாம் ஓகேங்களா. பாருங்கள் 547க்கு 87 நேற்றே உட்காந்துருக்கும் சரிங்களா. ஸோ 57 இருந்தாலும் நம்மளது ஆல் போர்டு அருமையாக ஹிட் ஆகிடுச்சு. 5 நம்பரும் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ நம்பி கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். நேற்று வீடியோவை பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு லைன் நான் காமிச்சிருந்தேன். அந்த லைனில் தான் நேற்று 2 நம்பர் எடுத்திருக்கோம் ஓகேங்களா. அதை நம்ம கரெக்டாகவும் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த லைனை கவனமாக கவனிங்க ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் பாக்ஸ் போடுறோம் ஓகேவா. இங்கேருந்து போடுறோம் பாக்ஸு, கவனமாக கவனிங்க. பாக்ஸ் போட்டிருக்கோம். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு பாக்ஸ் போடுறோம். நேற்று பார்க்காதவங்களும் பாருங்கள் ஓகேவா. பாருங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பாக்ஸ் போடுறோம். அப்படி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த லைன் வருதுன்னு பாருங்கள் ஓகே. இந்த லைன் பிரகாரம் தான் பாருங்கள் நேற்று எடுத்திருக்கோம் இல்லையா. பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸில் கவனிங்க ஓகே. ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்னங்க இருக்குது, 097 இருக்குங்க. 097க்கு இங்கே பாருங்கள் ரிசல்ட் என்ன அடித்தான், 074 அடித்தான் தெரியுங்களா. ஒரு நாளைக்கு முன்னாடி 074க்கு 097 அப்படியே பவரில் இருக்குது தெரியுதுங்களா. அடுத்த நாள் என்ன அடித்தான், 203 அடித்தாங்க. இங்கே பாருங்கள் 2 203க்கு 2 0 3 அப்படியே பாக்ஸில் பவர் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே பாருங்கள் என்னாச்சு, 3 நம்பருமே இதுலேயும் பாஸ் புரியுதுங்களா. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணால் 122 அடித்தான் இல்லைங்களா. 122 அடித்தான். இந்த பாக்ஸில் பாருங்கள் என்ன இருக்குது, 3ஆவது பாக்ஸில் 672 இருக்குங்க. அப்போ 6க்கு பவர் என்னங்க 1 2 2 புரியுதுங்களா. 7க்கு பவர் 2 2 அப்படியே வச்சுருக்கான் புரியுது. இந்த லைன் இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 3 லைனையும் வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 235 இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்லி இதை நான் எடுத்து கொடுத்துருந்தேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு என்னோடய போஸ்ட் கால்குலேஷனையும் வச்சு ஏபிபிசிஎஸ்சி பார்க்கும்போது இந்த 52 25 57 75 இந்த மாதிரி பேர் வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம் எனக்கு தெரியும். இந்த பி போர்டு மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக ஏசி ஹிட் ஆகும்னு தெரிஞ்சதுனால தான் இந்த பேரை வச்சு கொடுத்து சூப்பராக நாம் அடித்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஆல் போர்டுக்கும் 5 கொடுத்தோம் புரியுதுங்களா. ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி லைன் வந்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்னங்க சான்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிசல்ட் கரெக்டாக வந்துட்டுருக்கு. இங்கேயுமே என்ன ஹிட்டு, ஏசி ஹிட்டு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இன்றைக்குமே இந்த லைன் பெஸ்ட்டான லைன் பாருங்கள், அருமையான லைன் பாருங்கள். 012 210 புரியுதுங்களா. இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். எவ்வளோ அழகாக அந்த லைன் வருது பாருங்கள். கண்டிப்பாக இந்த 3 நம்பரில் கை வைக்காமல் இன்றைக்கி ஆட்டமே கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் ஆடுவான் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பெஸ்ட்டான லைனை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு சரிங்களா. அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க சரிங்களா. அப்போது அப்படி பார்க்கும்போது 012 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ எப்படிங்க வரலாம், ஒரு சான்ஸ் 017 வரலாமா, இல்லை 710 வரலாமா, வரலாங்க கண்டிப்பாக வரலாம். அட்லீஸ்ட் என்ன வரலாம், மறுபடியும் 75 மறுபடியும் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இல்லைங்களா. திருப்பி மறுபடியும் 75 கூட சான்ஸ் இருக்குது. இல்லைனா 25 இல்லைன்னாங்க பாருங்கள் 21 71. இப்போ நான் எழுதுகிற நம்பர்ஸ் எல்லாம் ஏன் எழுதுறேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கணக்கை பேசிக்காக போட்டு வச்சுருப்பீங்க. அது இதோட ஒத்து போகுதுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதனால தான் நான் எழுதுகிறேன் ஓகேங்களா. அப்போது என்னோடய கால்குலேஷனில் 21 12 இல்லைங்களா, 17 71 இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் கணக்கு ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். உங்களுக்கு இன்னொரு லைன் காமிக்கிறேன், அதையும் பார்த்துட்டு நம்ம நம்பர்ஸ்க்கு போவோம். இப்போ இயர்லி சார்ட்டில் ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. ஆக்சுவலி ஒரு 2-3 டேஸ் பேக்கே இந்த லைனை காமிச்சேன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமுத்திடுங்க. இங்கே பாருங்கள் இப்போது எதுக்கு இந்த லைன் போடுறேன் அப்படின்னா, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அங்கே பாருங்கள். அப்போது அதாவது 2023 அந்த வருஷத்து ரிசல்ட்டும் 26 ரிசல்ட்டும்
பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒத்து போகுதுங்க நிறைய விஷயம். அதனால தான் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இந்த லைன் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, 21ஆம் தேதியிலேருந்து அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் போட்டு காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகும். நான் இப்போ கடைசியாக ஒரு 4-5 நாளுக்கு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பாக்ஸ்க்கு அதாவது இந்த 2023ஆம் தேதி 21ஆம் தேதி பாருங்கள், 23ஆவது வருஷம் 21ஆம் தேதி பாருங்கள். இப்போ 476 இருக்குங்க. 476 இருக்கும் அந்த ரிசல்ட்டில். இங்கே அப்படியே திருப்பி ஆப்போசிட்டில் பாருங்கள், 470 சைபர் பண்ணுங்க 5. புரியுதுங்களா? எப்படி திருப்பி வச்சுருக்கான் தெரியுதுங்களா? இப்படி போகிற நம்பர் எடுத்து என்ன பண்ணியிருக்கான், அப்படியே திருப்பி வச்சுருக்கான். ஒன்று பவர் பண்ணி கூட்டி ஒன்று கழித்து பவர் பண்ணியிருக்கான். ஒன்று ஒத்து போகுது பார்த்தீங்களா? சொல்கிறது புரியுதா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே எடுத்து நான் ஒத்தி வைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், 22ஆம் தேதி பாருங்கள், 2023 ரிசல்ட்டு பாருங்கள், 533ங்க. இங்கே பாருங்கள் 5-3 ஃபுல் பவரில் என்ன இருக்கும், சைபர் 3 இருக்கும். புரியுதுங்களா? 5-3 ஒரு சைபர் 3 இருக்கும். ஒரு குழு நம்பர் நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சு தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு 5-3க்கு சைபர் 3 நமக்கு வந்துருச்சு. இன்னொன்று நோட் பண்ணுங்கள், 33 இருக்குது இல்லைங்களா? அந்த ரிசல்ட்டில் 33 இருக்குது. அங்கே எப்படி ஒன்று குறைச்சி வச்சோனோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, ஏசி பாருங்கள் 23. இந்த வருஷத்தோட ரிசல்ட் என்னங்க 23. 203 வந்துச்சு இல்லைங்களா? அதனால் ஒத்து போகுது பாருங்கள். இப்போ 5 பவர் பண்ணி சைபர் பண்ணிவிட்டு அந்த 33 ஏசியில் எடுத்து வச்சுட்டான். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படியே வந்துட்டுருக்கு. மறுபடியும் அடுத்த வருஷம் பார்ப்போம். மறுபடியும் பாருங்கள், அடுத்த டேட்டில் பார்ப்போம். 528ங்க. இங்கே என்ன நீ ஒத்து போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் 28க்கு பவர் பண்ணுங்களேன். 2 8க்கு 3ன்னு வைங்க, 23. இங்கே பாருங்களேன் என்ன இருக்குது, 22 23 22. உங்களுக்கு ஒன்று புரியுதுங்களா? அப்போது இங்கே 5 இருக்குது. அப்போது கூட்டி கழித்து வச்சுட்டு வந்துட்டுருக்கான். இங்கே 5ஓட ஒன்று கூட்டுனா 6ங்க. அந்த 6 பவர் பண்ணால் 1ங்க. புரியுதுங்களா? நம்ம குழு நம்பர் தானே கொடுப்பான் இல்லைங்களா? அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட மாட்டோம். குழு நம்பர் நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா இந்த லிங்க்கில், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த 2023 ரிசல்ட்டுக்கும் 26 ரிசல்ட்டுக்கும் சிமிலராக கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் ஆடுறான்னு நமக்கு தெரியுது. ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? இப்போ மறுபடியும் இந்த பாக்ஸை ஸ்கிப் பண்ணுற கவனிங்க. அப்போது நேற்று பாருங்களேன், நேற்றுங்க ரிசல்ட்டு 547ங்க இல்லைங்களா? இங்கே என்னங்க இருக்குங்க பாருங்கள், 48. எப்பவும் போல் வழக்கமாக ஒன்றை குறைச்சிட்டான், 47. புரியுதுங்களா? எப்படி ஒத்து போகுதுன்னு தெரியுதுங்களா? ஒவ்வொன்றும் கூட்டி குறைச்சி பவரில் பண்ணி தான் ஆடிட்டு வந்துட்டுருக்கான் இல்லைங்களா? அது தெரிஞ்சாவே நம்ம ஓரளவுக்கு நம்பர் எடுத்துடலாம் இல்லையா? அதுதானே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இன்றைக்கி டேட் 25ஆம் தேதிக்கு என்ன சான்ஸ் இருக்குங்க பாருங்கள். மறுபடியும் இந்த பாக்ஸை நவுத்தி வைக்கிறேன், என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 756 இருக்குது இல்லைங்களா? 756 இருக்குது. இருங்க தள்ளி வச்சுருவோம். ஓகே, அங்கே என்னங்க ரிசல்ட் இருக்குது, 756 இருக்குது. அப்போது நாம் இந்த லைனில் ஒன்று பார்த்தோம்ல, என்னங்க பார்த்தோம், 201 வரலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை 102 வரலாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த 201 ஃபுல் பவர் பண்ணுங்களேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், 201 ஃபுல் பவர் பண்ணி பாருங்கள். அந்த லைன் பார்த்தோம்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, 2க்கு 7, சைபருக்கு 5, 1க்கு 6. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள் 756 அப்படியே இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா? 756க்கு சான்ஸ் எப்படி இருக்குது தெரியுதுங்களா? இங்கேயுமே இது ஒத்து போகுது. அப்போ என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, இந்த பவருக்குள்ளே இந்த 2 சைபர் 1 இந்த 6 நம்பர் 7 இதோட பவர் தான், நான் வேறு எதுவுமே கொடுக்கல. இதோட பவருக்குள்ளே தான் இதை தான் மாற்றி வச்சு ஆடணும். புரியுதுங்களா? நம்ம கிடைக்கிற நம்பர் புரியுதுங்களா? அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் வருது இல்லைங்களா? இங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது, இங்கே பார்த்தாலும் 756 இருக்குது. அதோட பவர் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அப்போது 2க்கு பதிலாக 7 வைக்கலாம், 5க்கு பதிலாக சைபர் வைக்கலாம், 1க்கு பதிலாக 6 வைக்கலாம். இது எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி ஆடலாங்க. அப்போ உங்களுக்கு நான் எடுத்துத்தர நம்பர் 201 756ன்னு எடுத்துத்தரேன். இதுக்குள்ளே ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகங்க. நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 476க்கு அப்படியே திருப்பி என்ன பண்ணியிருப்பான், 574ன்னு ஒன்று குறைச்சி வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி ஆட்டம் ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி பாருங்கள், இங்கே 476, இங்கே என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இன்றைக்கி டேட்டில் பாருங்கள் 576. புரியுதுங்களா? 756. அப்போ இதையும் மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகங்க. அப்போ என்ன பண்ணலாம், 1 கழிச்சு இல்லைங்களா 647ன்னு வைக்கலாமா, 674 வைக்கலாமா? நேற்று 47 வந்துருச்சு. ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடுவோம். 647 நேற்று வந்துருச்சு, 547. இப்போ 674 கூட ஆடுற சான்ஸ் இருக்குங்க. நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள். நம்ம பார்த்த லைனை வச்சோம்
என்னோடய போஸ்ட் கால்குலேஷன் வச்சும் இந்த நம்பர் நான் கொடுத்துட்டேங்க. ஓகேங்களா? எப்போவுமே நான் என்ன லைன் பார்த்தாலும் என்னோடய போஸ்ட் கால்குலேஷன் வச்சு தான் நம்பர் தரேன். கடைசி நேரத்தில் டெப்த் அனலைஸ் பண்ணி முக்கியமான நம்பர் மட்டும் எடுத்து தரோன்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக போட முடியாது. செலக்டடான நம்பர் எடுத்து கொடுத்துருவேன். கடைசி நேரத்தில் நான் பார்த்துட்ருக்கீங்க மெம்பர்ஷிப் கொடுக்குற நம்பர் எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு. கண்டிப்பாக எனக்கு ஹிட்டிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதுதான் என்னோடய கணிப்பு. தேங்க்யூ.